அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரபாவின் மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு வால்யூம் 1ல் கலப்பெண்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் 2.3 அதில் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். அதில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4ல் வரக்கூடிய ஒரு பண்பை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு கலப்பெண்ணினுடைய இணை கலப்பெண் அப்படின்றது எப்படி வரையறை செய்கிறாங்க, காஞ்சுகேட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ எக்ஸ் பிளஸ் ஐஒய் என்ற கலப்பெண்ணின் இணை கலப்பெண் அப்படின்றது எப்படி வரையறை செய்கிறாங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய் என வரையறுக்கப்படுகிறது. இந்த பண்பு நம்ம இங்கே நேர்மாறு கண்டுபிடிக்கிறதுக்கு மிக்க பயன்பாடாக இருக்கும், பயன்படுத்த போகிறோம். அதனால தான் இதை இப்போ சொல்லிடுறோம். இதில் முக்கியமான பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய், அதாவது ஒரு கலப்பெண்ணையும் அதனுடைய இணை கலப்பெண்ணையும் பெருக்குனீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், அதாவது ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அதில் ஐ ஸ்கொயர் -1, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ எங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்துடும். இதே நம்பரில் பெருக்குனீங்கன்னா ஈஸியாக நம்ம போட்டுடலாங்க. இது போடணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா 1 + 9 = 10 மெய்ப்பகுதி ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஸ்கொயர். இதில் வர நம்பர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மெய்யெண்ணாக தான் வரும். அதை தான் இங்கே முக்கியமாக வரையறை பண்ணுறோம். சரி, இப்போ நம்ம இந்த பயிற்சிக்கு போகலாம். இதில் முதல் பார்த்தீங்கன்னா கூட்டல் நேர்மாறு எப்படி வரையறை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்டுக்கு மைனஸ் ஜட் என்ற கலப்பெண்ணினை என காணலாம். அதாவது ஒரு எண்ணையும் அதனுடைய நேர்மாறையும் கூட்டினீங்கன்னா சமணி உறுப்பு வரணும். இங்கே 0 என்பது சமணி உறுப்பு. அதனால கூட்டல் சமணி என்னங்க, இங்கே கூட்டல் சமணி 0. இதில் கலப்பெண்களில் கூட்டல் சமணி 0, பெருக்கல் சமணி 1. அதனாலதான் இங்க ஜட்டினுடைய கூட்டல் நேர்மாறு மைனஸ் ஜட், அதாவது குறிய மாத்தினீங்கன்னா போதும், முடிஞ்சிடும். பெருக்கல் நேர்மாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா, அதாவது இதை அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஜட்டு அதனுடைய நேர்மாறு, ஸோ ஜட்டுன்றனுடைய பெருக்கல் நேர்மாறு பார்த்தீங்கன்னா 1/z. அப்போ தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 கிடைக்கும். இந்த 1/z எப்படி எழுதலாம்னா z பார் அப்படின்னு எழுதலாம். அதாவது ஜட்டுனுடைய பவரில் -1, z பார் இல்லை, z பவர் -1. இப்போ அந்த z இன்வெர்ஸை தான் நம்ம இது மாதிரி கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலாக z இன்வெர்ஸ் = x divided by x square plus y square plus I into -y divided by x square plus y square. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு இந்த காஞ்சுகேட் ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகுது. ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், அதுக்காக இதை யூஸ் பண்ண போகிறோம். இந்த காஞ்சுகேட் அப்படின்றது இணை கலப்பெண் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜட்டினுடைய இணை கலப்பெண் எப்படி எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா z பார் அப்படின்னு எழுதுவாங்க. இதை பற்றி இதனுடைய பண்புகள் இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இப்போ நேர்மாறு மட்டும் பார்க்கலாம். இப்போ கணக்கு 3 பார்த்தீங்கன்னா இதில் ஏன் இங்கே வெளிப்படையாக காண முடியாதுன்னு கொடுத்துருக்கு. ஏன்னா அப்படியே போட முடியாது, 1/zன்னு எழுதிட்டா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக தான் அதை கொடுத்துருக்குறோம். கணக்கு போடும்போது அதை டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ z1 = 2 + 5y. இப்போ இதன் இதில் z1-இன் கூட்டல் நேர்மாறு என்ன சொன்னோம், -z1. அவ்வளோதாங்க, குறிய மாற்றுங்க, -2 -5y. இப்போ z1-இன் பெருக்கல் நேர்மாறு என்ன சார், 1/z1, அதாவது 1 divided by 2 + 5y.
அவ்வளோதானே சார், முடிஞ்சு போச்சுன்னு விட்டுறக்கூடாது. இந்த 1 டிவைடட் பை 2 + 5y நம்ம மெய்ப்பகுதி கற்பனை பகுதியை பிரித்து எழுதணுங்க. அது பிரிக்கிறதுக்கு தான் நமக்கு அந்த இணை கலப்பெண் ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகுது. அதாவது இந்த 2 + 5y காஞ்சுகேட் இணை கலப்பெண் 2 - 5y கற்பனை பகுதியினுடைய குறிய மாற்றணும், அதான் மெயின் பாயிண்ட். ஸோ அதால் பெருக்கி வகுக்கிறோம். ஏன் சார் வகுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணை அதனுடைய இணை கலப்பெண்ணால் பெருக்குனீங்கன்னா நமக்கு என்ன ஆகிடும், பகுதியில் மெய் எண்ணா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை மெய் கற்பனை பகுதிகளாக ஈஸியாக பிரிக்க முடியும். அதுக்காக தான் இதை செய்கிறோம். ஸோ 1 தொகுதி தொகுதி பெருக்கிறோம், பகுதி பகுதியை பெருக்கிறோம். ஸோ 1 × 2 - 5y என்ன வந்துடுங்க, 2 - 5y வந்துடும். அடுத்தது இங்கே என்ன வரும், 2 + 5y × 2 - 5y. இப்போ பெருக்கலாம். வருங்க. ஸோ 2 - 5y டிவைடட் பை மெய்ப்பகுதி ஸ்கொயர். நம்ம அப்படியே பெருக்கலாம். 2 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். நீங்கள் ப்ளஸ்ஸு மைனஸு இதெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை, அப்படியே போட்டுங்க. ஸோ டிவைடட் பை 29. அப்போ மெய்ப்பகுதின்னாங்க 2 டிவைடட் பை 29 மைனஸ் I 5 டிவைடட் பை 29. இல்லை ஐயை பின்னாடி கூட போட்டுக்கலாம். ஸோ Z1 நான் கொடுத்துருக்குறாங்க 2 + 5i அதனுடைய கூட்டல் நேர்மாறு -2 -5i. Zn பெருக்கல் நேர்மாறு 2 டிவைடட் பை 29 மைனஸ் I × 5 டிவைடட் பை 29. இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். -3 - 4i ஒரு கணக்கு போடுறேன், மூணாவது நீங்களே போட்டுக்கலாம். என்ன கொடுத்துருக்குறாங்க, -3 - 4i. ஸோ Z2 நான் கொடுத்துருக்குறாங்க சார், ஞாபகம் பண்ணுங்க. -3 - 4i. ஓகே, இப்போ Z2வின் கூட்டல் நேர்மாறு -Z2. இப்போ குறிய மாற்றுங்க, ரெண்டுமே மைனஸு, அப்போ ப்ளஸ் ஆகிட போகுது. அப்புறம் Z2வின் பெருக்கல் நேர்மாறு 1/Z2 1 டிவைடட் பை -3 - 4i. இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதனுடைய காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். -3க்கெலாம் மாற்றிட போகிறீங்க, கற்பனை பகுதிக்கு மட்டும்தான் குறிய மாற்றணும். அதான் அதுக்கு இணை கலப்பெண் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஞாபகம் இருக்குதா, புரியுதுங்களா? அதாவது இங்கே வந்து +iy அப்படின்றது -iy அப்படின்னு மாறும். மெய்ப்பகுதியை மாற்றவே கூடாது, கற்பனை பகுதியினுடைய குறியை மாற்றினீங்கன்னா போதும். இப்போ 1ஐயும் -3 4i வந்துருங்க, இந்த நம்பர் வந்துருங்களா? இப்போ வகுத்தல்ல என்ன பண்ணலாம், மெய்ப்பகுதி ஸ்கொயர். ஆக்சுவலாக -3 ஸ்கொயர் -4 ஸ்கொயர் நீங்கள் எது போட்டாலும் இந்த பாசிட்டிவ் ரியல் நம்பர் தான் வரும். அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதனால் 2 மைனஸ் இருக்குது, 2 ப்ளஸ் இருக்குது, அதனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 3 3s are 9, 4 4s are 16. ஓகே, -3 + 4i 16 + 9 வந்து 25. ஸோ -3/25 + 4/25i. இது வந்து Z2வினுடைய பெருக்கல் நேர்மாறு. Z2ன்றது என்னது, -3 - 4i. ஸோ அதனுடைய பெருக்கல் நேர்மாறு -3/25 + 4/25i. அவ்வளோதாங்க மூணாவது கணக்கு. நீங்கள் அதிலே மூணாவது கொடுத்துருக்குறாங்க பாருங்க, 1 + i. ஈஸியாக நீங்களே போட்டுடலாம். கூட்டல் நேர்மாறு என்ன வந்துருங்க, -1 - i வந்துடும்.
பெருக்கல் நேர்மாறு அதனுடைய இணை கலப்பெண்ணால் பெருக்கி வகுத்து போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். நம்ம இணை கலப்பெண்ணினுடைய நல்ல பண்புகள் அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கணக்குகள்லாம் நம்ம அடுத்த பயிற்சியில் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.